Hi friends, Micromaxல இருந்து in அப்படிங்கற பிராண்டுக்குள்ள ரெண்டு மொபைலை கொண்டு வர போறாங்க. இது வர 3ஆம் தேதி லான்ச் ஆகுது அப்படின்றத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நேத்து உள்ள டெக் நியூஸ்ல உங்களுக்கு Micromax இன்ன பத்தின தனி வீடியோ வேணுமா, என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸோட இந்த மொபைலை கொண்டு வராங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் ஆமா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க கேட்டதுனால இந்த வீடியோ இன்னைக்கு Micromaxல இருந்து வர போற இன் சீரியஸ்ல ரெண்டு மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் எப்படி இருக்கு, என்ன பிரைஸ்க்கு லான்ச் ஆகும், அது போக என்னென்ன ஸ்பெக்ஸோட வரும் எல்லாத்தையுமே வரிசையா பார்த்துடலாம். அந்த டெக் அப்டேட்ஸை பார்க்காதவங்களுக்கு லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துருங்க. இங்க ரெண்டு மொபைல் வரப்போகுது. ஒன்று Micromax in 1, இன்னொன்று Micromax in 1A அப்படின்ற நேம்ல. இந்த 1 அப்படின்றது கொஞ்சம் லோவர் எண்ட் வேரியண்டாகவும் 1A அப்படின்றது கொஞ்சம் ஹையர் எண்ட் வேரியண்டாகவும் வரப்போகுது. சரி, இந்த மொபைலில் ரெண்டுலையுமே என்னென்ன இருக்க போகுது? இங்க ரெண்டுலையுமே சேம் டிஸ்பிளே தான் கொடுக்க போறாங்க. 6.5 இன்ச்சஸ்க்கான HD பிளஸ் டிஸ்பிளே தான் இருக்க போகுது ரெண்டுலையுமே. அதே மாதிரி இங்க பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டும் ரெண்டுலையும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ் பேட்டர்ன் டிசைன்ல தான் இந்த மொபைல் வரப்போகுது. அடுத்து இந்த மொபைலோட பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிளாஸ்டிக்கா தான் இருக்கும், இங்க கிளாஸ் பேக் இருக்காது. சரி, அடுத்து இந்த மொபைலோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே ரெண்டு ப்ராசர் கொடுக்குறாங்க. இங்க பேஸ் வேரியண்டான Micromax in 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Helio G35 அப்படின்ற ப்ராசரோட வருது. இது நாம ரியல்மியோட ஒரு சில மொபைல்ல, ரெட்மியோட ஒரு சில மொபைல்லையும் பார்த்துருந்தோம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ப்ராசர் நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப்ராசராகவே இருக்கு. ஸோ இந்த ப்ராசரோட கொண்டு வரதே இந்த மொபைலோட ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா லோ எண்ட் ப்ராசருக்கு போகாம இருந்துட்டாங்க. அடுத்து இந்த மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கூடவே டுவெல் கேமரா செட்டப் வருது. ஆமாம், 13+2 MP டுவெல் கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல 8 MP கேமரா இருக்குது. இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வர வாய்ப்பு இல்லை. இதோட சேர்ந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட Micromaxோட in 1 அப்படின்ற மொபைல் வருது. சரி, இப்போ in 1A இந்த மொபைலை பற்றி பார்க்கலாம். இதில் நான் சொன்ன மாதிரியே 6.5 இன்ச்சஸ் HD பிளஸ் டிஸ்பிளே தான் இருக்க போகுது. சேம் பில்டு தான். ஆனால் இதில் என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கேமரா. ஆமாம், இதில் 3 கேமராஸ் இருக்க போகுது. 13 MP மெயின் கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த் அப்படின்ற செட்டப். ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது இங்க 13 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. அது போக இதுல ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இதுலயும் மீடியாடெக்கோட Helio G85 வருது அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர். கண்டிப்பா உங்களுக்கு கேமிங் எல்லாமே ஓகேயான ப்ராசரா இருக்கும். அடுத்து இதுலயும் சேமான 5000 mAh பேட்டரி. ஆனா இதுல 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு. ஆனா இதை கன்ஃபார்மா எடுத்துக்க வேண்டாம், லீக்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஆனா 5000 mAh பேட்டரி அப்படின்றது கண்டிப்பா இருக்க போகுது. இதுதான் Micromaxோட in 1A. இதை பத்தி தெளிவான டீடைல் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் ஓவராலா பார்க்கும்போது கண்டிப்பா ஒர்த்தான மொபைல் மாதிரி தான் தெரியுது. பிரைசிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். பிரைசிங்கும் இப்போ லீக்ஸ் வந்திருக்கு. பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது Micromaxோட Micromax in 1 மீடியாடெக்கோட Helio G35 வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு பேஸ் வேரியன்ட் 2GB RAM 32GB இன்டர்னல் மெமரியோட வரும். அதே மாதிரி இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட தான் வரப்போகுது அப்படின்றது இதோட ஒரு பெரிய பாசிட்டிவும் கூட. அது போக 1A அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியாடெக்கோட Helio G85 அப்படின்ற ப்ராசரோட நீங்க 10000 ரூபாய் அல்லது 12000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு. நிறைய லீக்ஸ் 10000 ரூபாய் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ 10000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வந்தது அப்படின்னா வேற லெவல் டீலா இருக்கும். உண்மையா ஒரு ஒர்த்தான மொபைலாவே இருக்கும். ஏன்னா Micromax இருந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்த மொபைல் மற்ற கம்பெனிக்கு காம்படிஷன் கொடுக்குற வகையில ஒரு போட்டியா ஒரு நல்ல பிரைஸ் செக்மெண்ட்ல வந்தது அப்படின்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த மொபைல 4GB 64GB வேரியன்ட் பேஸ் வேரியண்டா கொண்டு வராங்க. இதுவும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட தான் வருது. இந்த ரெண்டு மொபைலை பத்தின தெளிவான டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேற என்ன டீடைல்ஸ் இந்த மொபைலை பத்தினது கிடைச்சாலும் கண்டிப்பா நம்மளோட டெக் அப்டேட்ஸ்ல கவர் பண்றேன். அதை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி வீடியோக்களை அடிக்கடி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.